அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய. இன்று நாம் காண இருப்பது தானங்களை பற்றியும் அதன் பலன்களை பற்றியும் சிறு தொகுப்பாக காண்போம். நண்பர் கேட்டுக்கொண்டது இருக்கிறாங்க. இப்பதிவு வஸ்திரங்கள், அதாவது ஆடைகளை எப்படி தானம் செய்ய வேண்டும், ஆடைகளை தானம் செய்தால் என்ன பலன், ஆடைகளை தானம் செய்தால் ஆயுள் விருத்தியாகும். பழைய ஆடைகளை தானம் செய்யக்கூடாது, அது மகா பாவமாகும். புதிய ஆடைகளையே வாங்கி மற்றவர்களுக்கு ஆடை தானம் செய்ய வேண்டும். இல்லாதவர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ கொடுக்க வேண்டும். மாறாக நாம் உடுத்திய உடை, நமது பழைய உடையை பிறருக்கு கொடுக்கக்கூடாது. நாம் உபயோகப்படுத்தாத ஆடையை பிறருக்கு தானம் செய்கிறேன் என்ற பெயரில் கொடுக்கக்கூடாது. அதுவும் பாவம்தான், அது நல்லதல்ல. இரண்டு பக்கமும் நல்லதல்ல. நமது உடைகளை வாங்குபவர்களுக்கும் நல்லதல்ல, நமது உடைகளை கொடுப்பவும் அல்லவா நமக்கும் நல்லதல்ல. ஆகவே ஆடை தானத்தில் கடைபிடிக்க வேண்டியது என்னவென்றால், ஒரு கைக்குட்டை தானம் செய்தாலும் புதிதாகத்தான் வாங்கி தானம் செய்ய வேண்டும். ஆடையாக இருக்கட்டும், சேலையாக இருக்கட்டும், வேஷ்டியாக இருக்கட்டும், சட்டையாக இருக்கட்டும், எல்லாமே புதிதாகவே வாங்கி தானம் செய்ய வேண்டும். கோவில்களுக்கும் அப்படித்தான் செய்ய வேண்டும். கோவிலுக்கு என்ன செய்கிறோமோ அதையே மனிதர்களுக்கும் செய்ய வேண்டும். அதுதான் தானம் கணக்கில் வரும். இல்லையெனில் அது பாவ கணக்கில் சேரும். நமது உடைகளை பிறருக்கு இரவல் கொடுக்கக்கூடாது. மற்றவர்களின் உடையை நாம் இரவலாக பெறக்கூடாது. உங்கள் சீலை நன்றாக இருக்கிறது, உங்கள் சட்டை நன்றாக இருக்கிறது, ஒரு நாள் கொடுங்கள், நான் போட்டு பார்க்கிறேன், அப்படி என்று வாங்குவது, கொடுப்பது இரவல். இதைத்தான் இரவல் என்று சொல்வோம். இது ஆகாது, இரண்டு பக்கமும் ஆகாது. இதுவே ஆகம விதியாகும், ஆன்மீக சட்டம், ஆகம சட்டம் என்று சொல்வோம், ஆகமம். அடுத்ததாக பூமி தானம் செய்தால் பிரம்மலோகத்தில் பதவி கிடைக்கும் என்பது பலன். பிரம்மலோகம் என்றால் சொர்க்கம், அதுதான் பூமி தானம் செய்தால். தேன் தானம் செய்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்கள் தேன் தானம் செய்யலாம். பிறருக்கு தானம் செய்யும்போது புத்திர பாக்கியம் கிடைக்கும். நெல்லிக்காய் தானம் செய்யலாம். தானம் செய்தால் அறிவு பெருகும், ஞானம் பெருகும். நெல்லிக்காய் வாங்கி சிறுவர்களுக்கு கொடுக்கலாம் அல்லது பெரியவர்களுக்கு கொடுக்கலாம். நெல்லிக்காய் தானம் செய்வது ஞானத்தை அதிகப்படுத்தும். அறிவு வேண்டும், ஞானம் பெருக வேண்டும். புதிதாக ரிசர்ச்சிங் ஸ்டடீஸ், ஆய்வு கல்வி படிப்பவர்கள் நெல்லிக்காயை பிறருக்கு தானம் செய்வது நல்லது. ஆராய்ச்சி கல்வி, ஆய்வுக்கல்வி, எத்தனையோ படிப்புகள் உண்டு. அதை பின்பற்றுபவர்கள் நெல்லிக்காய் தானம் செய்வது சிறப்பு. இரவு நேரம் நெல்லிக்காய் கொடுக்கக்கூடாது யாருக்கும். இரவு நேரம் நெல்லிக்காய் யாரும் சாப்பிடக்கூடாது, லட்சுமி வசம் இருக்காது. அரிசியை தானம் செய்யலாம். அரிசி தானம் செய்தால் பயம் போகும். விதைகள் தானம் செய்யலாம். விதைகள் தானம் செய்தால் ஆயுள் விருத்தியாகும், சந்ததிகள் விருத்தியாகும். விதைகள் விவசாயத்திற்கு என்று விதைகளை வைத்திருப்போம் அல்லவா. நெல், பாசிப்பயிறு, உளுந்து பயிறு, இன்னும் பல தானியங்கள், சோளம், மக்காச்சோளம், கேழ்வரகு, எத்தனையோ விதைகள் தானம் செய்வதன் மூலமாக ஆயுளை வளர்த்து கொள்ள முடியும். விதைகள் தானம் செய்வதன் மூலமாக நமது சந்ததிகள் பெருகுவார்கள். உதாரணமாக, நமது பேரன் பேத்திகளுக்கு, நமது பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அந்த சமயத்தில் விதைகளை தானம் செய்தால் பேரன் பேத்திகளை பிறக்கும். இது தாத்தா பாட்டிமார்களுக்கு புரியும். இது பெரியவர்களுக்கு உண்டானது. இதை செய்யலாம், தாராளமாக செய்யலாம். விதைகள் தானம் செய்வது மூலமாக ஆயுளையும் விருத்தி செய்யலாம், சந்ததிகள் பெருக வைக்கலாம். இது ஒரு சூட்சுமம். அதுபோக தாம்பூலம் தானம் செய்வது, தாம்பூலம் தானம் செய்தாலும் சொர்க்கம் கிடைக்கும் என்றுதான் எழுதப்பட்டுள்ளது. ஆகம சட்டம் இவை.
அன்னதானம் செய்தால் நினைத்ததையெல்லாம் நடக்கும், நினைத்ததெல்லாம் கிடைக்கும். அன்னதானம். நாம் சாப்பிடும் எச்சில் உணவை தானம் செய்யக்கூடாது. புதிதாக படைத்து அன்னதானம் செய்ய வேண்டும். நாம் சாப்பிட்ட எச்சில் உணவை பிற உயிர்களுக்கு, கோழிக்கோ நாய்க்கோ இடக்கூடாது. அது தவறு என்றே கூறப்பட்டுள்ளது. ஆக சிறு சிறு விஷயங்கள் ஆன்மீகத்தில் புதிந்து உள்ளது. இவை பின்பற்ற முடிந்தால் பின்பற்றவும்.